சர்வதேச கிரிக்கெட்டின் புதிய சோக்கர்ஸ் அணியாக இந்தியா உருவாகியுள்ளதா என்ற ரசிகர்கள் எழுப்பிய கேள்விக்கு இந்திய அணி முன்னாள் வீரர் வெங்கடேஷ் பிரசாந்த் பதில் அளித்துள்ளார். தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அடைந்த தோல்வி ரசிகர்களுக்கிடையே ஒட்டுமொத்த நம்பிக்கையும் குலைத்துள்ளது. உலக கோப்பை தொடரில் அடைந்த தோல்விக்கு வெளிநாட்டு மண்ணில் வென்று இந்திய அணி ரசிகர்களின் சோகத்திற்கு மருந்து போடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் வழக்கம் போல் இந்திய அணி மீண்டும் டெஸ்ட் போட்டியில் தோல்வி அடைந்துள்ளது. ஏற்கனவே 11 ஆண்டுகளாக இந்திய அணி ஐசிசி தொடரை வெல்ல முடியாமல் திண்டாடி வருகிறது. கடைசியாக 2013இல் நடைபெற்ற சாம்பியன்ஷிப் டிராபி தொடரில் தோனி தலைமையிலான இந்திய அணி கோப்பையை வென்றது. அதன் பின் நடைபெற்ற எந்த T20 உலக கோப்பை மற்றும் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரையும் இந்திய அணி வெல்லவில்லை. இதனிடையே இந்திய அணியின் முன்னாள் வீரர் வெங்கடேஷ் பிரசாந்த் ட்விட்டரில் ரசிகர்களின் கேள்விக்கு பதில் அளித்தார். அதில் ரசிகர் ஒருவர் சர்வதேச கிரிக்கெட்டின் புதிய சோக்கர்ஸாக இந்திய அணி உருவாகிவிட்டதா, ஏனென்றால் கடைசியாக நடைபெற்ற 10 ஐசிசி நாக் அவுட் போட்டிகளிலும் இந்திய அணி தோல்வி அடைந்தது என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு முன்னாள் வீரர் வெங்கடேஷ் பிரசாந்த் இந்திய அணியை சோக்கர்ஸ் என்று சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் 2021-22இல் ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் செய்த போது முதல் போட்டியில் 36 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆன பின் மீண்டும் எழுச்சி பெற்று டெஸ்ட் தொடரை கைப்பற்றியுள்ளது. ஆஸ்திரேலியா மண்ணில் 2 முறை டெஸ்ட் தொடரை வெல்வது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. என்னை பொறுத்தவரை இந்திய அணியின் மிகச்சிறந்த வெற்றி அது. ஏனென்றால் இந்திய அணியின் முதல் நிலை வீரர்கள் அனைவரும் காயத்தால் விலகினார்கள். ஆனால் கடந்த 11 ஆண்டுகளாக ஐசிசி தொடர்களை வெல்லாமல் இருப்பது நிச்சயம் சரியில்லை என்று விமர்சித்துள்ளார். வழக்கமாக இந்திய அணியும் வீரர்களையும் பொளந்து கட்டும் வெங்கடேஷ் பிரசாந்த் இந்திய அணிக்காக ஆதரவாக கருத்து தெரிவிப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.